ரொம்பவுமே பரபரப்பா போய்க்கிட்டு இருக்க ஆகா கல்யாணம் சீரியல்ல இணைய எபிசோட்ல நம்ம சூர்யா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய், சூர்யாவோட ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ண தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து மறைஞ்சு மறைஞ்சு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா தேவியும் கௌதமும் சேர்ந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போதை மாத்திரையை கலந்து அத விஜய் கிட்ட எப்படியோ கொடுக்க வச்சிடுறாங்க. விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அத வாங்கி குடிச்சுட்டு போதையில அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுவரைக்கும் விஜய் எந்த பிரச்சனையும் பண்ணாம அப்படியே நின்னுகிட்டு தான் இருக்கிறாப்ல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜோரா போய்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே மணமேடையில தான் இருக்கிறாங்க. என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரபாவுக்கு தாய் மாமனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட அப்பாவும் விஜயாவோட அப்பாவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா சடங்கையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி நம்ம அனாமிகா பேசுறாங்க. அப்ப சித்ரா தேவி வந்து இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பிளான் பண்ணி இருக்காங்க. அனாமிகா வந்து அந்த பொண்ணை வச்சு ஒரு பிளான் பண்ணி இருக்காங்க. 2 பிளானும் சேர்த்து இப்ப வந்து பிரபா வந்து பாத்தீங்கன்னா பிரபா கழுத்துல வந்து நம்ம விஜய் தாலி கட்ட போறாரு அப்படிங்கறது நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துட்டோம் ஏற்கனவே. இப்ப வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த கல்யாணம் நின்னு போயிட்டு சோகத்துல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், நான் வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்து நம்ம பிரபாவும் விஜயும் ஜோடியா போக போறாங்க. சோ அத பார்த்துட்டு அனாமிகா தான் அதிர்ச்சி அடைய போறாங்க. சோ எபிசோடோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேணும்னே சூர்யா கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப அந்த பொண்ண அழைச்சுக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல. சோ இதோட இன்னைய எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.